அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வாணலியில் முதல்ல நெய்யை விட்டு அவலை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து 1-2 அவலை பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில். முழு அவலையும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை நெய்யில் வறுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த தண்ணி கொதிச்ச உடனே இந்த அவலையும் போடணும். அதில் நான் கொஞ்சம் தண்ணியில் முதல்ல வேக வச்சுட்டு அப்புறம் பால் சேர்ப்பேன். ஒரு சிலர் வந்து பால்லையே கூட அவலை வேக வைப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிச்ச அவலை அதில் சேர்க்குறேன். பொடிச்ச அவலுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ பால் சேர்க்கிறேன். இந்த பால்லையும் கொஞ்சம் வேகட்டும். அவல் வெந்துடுச்சு. இப்போ சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து 1 கப் அவலுக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நெய்யில் முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். அவல் பாயசம் ரெடி ஆயிடுது. நைவேத்தியம் காட்ட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பாயசம். பால் போலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்கா, நான் வந்து ரவையில் பண்ண போகிறேன். ரவையை ஒரு தடவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு பிசைஞ்சி ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 மணி நேரமாவது ஊறட்டும். நான் வந்து ரவையில் பண்ணுறேன். ஒரு சிலர் மைதாலையும் பண்ணுவாங்க. அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து சின்ன சின்ன பூரியாக இட்டு அதை பொரிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பூரியாக இட்டுட்டு அந்த பூரியில் ஃபோர்க் வச்சுட்டு கொஞ்சம் தொலை போட்டுருங்க. ஏன்னாக்கா நம்ம இதை பொரிச்சாக்கா அது உப்பி வரும், உப்பக்கூடாது. நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் பாலை நல்லா சுண்ட காய வச்சு அதில் சர்க்கரை, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு நம்ம பூரியை பொரித்து அப்புறம் அந்த பூரியை இந்த கொதிக்கிற பாலில் போடணும். நல்லா திக்கானதுக்கப்புறம் அதில் பூரியை போட்டாக்கா நல்லாயிருக்கும். வாணலியில் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெயில் பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கணும். பூரியை இந்த பாலில் போடணும். ஒரு 5 நிமிஷம் அதுலேயே ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறிடுச்சு பாலில். என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு ரெடியாக என் பின்னாலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த குங்குமப்பூவோட கலரில் எப்படி இருக்குது பாருங்கள். பால் நல்லா சுண்டி பிஸ்தாவும் போடலாம். இன்றைக்கி நான் பிஸ்தா போடலை, பாதாமும் முந்திரியும் தான் போட்டிருக்கேன். வெள்ளிக்கிழமையிலையும் பண்ணி நைவேத்தியம் காட்டலாம். முக்கியமாக நான் பண்ணுற நைவேத்தியம் ஒன்று பூரி பாயசம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ரவையை ஷிரோட்டி ரவை இருந்தால் நல்லது. ஷிரோட்டி ரவை கிடைக்கலனாலும் பரவாயில்லை. நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற ரவையை மிக்சியில் ஒரு தடவை பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு ரவையை பிசைஞ்சு வச்சிடணும். இது வந்து 3 to 4 மணி நேரம் ஊறணும். பிசைஞ்சி அது மேலே கொஞ்சம் துணியை ஈரம் பண்ணி அதை மூடி வச்சுருங்க. இப்போ இதை நல்லா அடிச்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள். இதை பார்த்தா ரவைன்னு யாரும் சொல்லவே முடியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டுக்கணும். சப்பாத்தி மாதிரி இட்டாச்சு. அடுத்து இதை வந்து
இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும். நம்ம அந்த மைதா பிஸ்கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இது வந்து வரலட்சுமி நோம்புக்கு மட்டும் இல்லை, நவராத்திரிலேயும் நைவேத்தியத்துக்கு பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயோடு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து பொரிச்சாக்கா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நெய் வேண்டாங்கிறவங்க வெறும் எண்ணெயிலையும் பொரிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணலை. இது இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணியும் போடலாம், இல்லை சின்ன பூரியாக பொரித்து அதை கையில் பொடிச்சு கூட போடலாம். அதை பொரிச்சிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் கொஞ்சம் பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பூரியெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். எண்ணெயை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாலில் போட்டுடலாம். இந்த பாலில் குங்குமப்பூவு, சர்க்கரை போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். பொரிச்சு வச்சிருக்கிற பூரி துண்டை இந்த பாலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது நெய்யில் முந்திரியை பொரிச்சு போட்டுக்கலாம். பூரி பாயசம் ரெடி ஆகிடுது. மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 பங்கு கடலை மாவு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. 1 பங்கு கடலை மாவுக்கு 2 பங்கு சர்க்கரை அண்ட் 2 பங்கு நெய் விட்டு கிளறணும். வானிலையில் இந்த 2 பங்கு சர்க்கரையும் போட்டிருக்கேன். சலிச்ச கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி. கொஞ்சம் தண்ணி கடலை மாவு நல்லா கட்டாமல் இருக்கிற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு பங்கு நெய்யை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய்யை விட விட அது நல்லா உரிச்சுக்கும் மாவு நெய்யை. வானலிக்கு ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளறணும். ஒரு தட்டில் நெய்யை கொஞ்சம் தடவி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் பதம் வந்துடுச்சு. இறக்கி தட்டில் கொட்டிடலாம். போட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஈவனாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுது. நல்லா நெய் வாசனையோட மைசூர் பாக்கு நல்லா பதமாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ நவராத்திரிக்கு பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய், சர்க்கரை, நெய், முந்திரி, ஏலக்காய். என்ன மெஷர்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 1 பங்கு தேங்காய் துருவலுக்கு 1 பங்கு சர்க்கரை, 1:1 தான் இதுக்கு உண்டான ரேஷியோ. இந்த டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 பங்கு சர்க்கரை. இப்போ 1 பங்கு சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தேங்காய் பர்ஃபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜாஸ்தி
நெய் வேண்டாம். கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம இந்த தேங்காய் துருவலையும் போட்டுடலாம். நான் தேங்காய் துருவல் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா துருவிட்டு ஒரு தடவை மிக்சிலையும் போட்டு எடுத்துருவேன். ஸோ நல்ல தேங்காய் பர்ஃபி வந்து ரொம்ப நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவலையும் போட்டுடலாம். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா வரலட்சுமி நோம்புக்கு கலசத்தில் வைக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பர்ஃபி தான் பண்ணுவேன். ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். முந்திரி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுறேன். நீங்கள் நெய்யில் பொரித்து போடுறதா இருந்தாலும் போடலாம். ரெடி ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக வானலிக்கு ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ரெடி ஆகிடுது. நெய் தடவி வச்சிருக்கிற தட்டில் அதை ஊற்றிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து துண்டு போடலாம். பர்ஃபி ரெடி ஆயிடுத்து. ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வானலியில் நெய்யை விட்டு ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். ஜவ்வரிசி சைஸில் பெருசாகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இப்படி ஆயிடுச்சுன்னாக்கா ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணலாம். நீங்கள் நெய்யில் சரியாக வறுக்கலைனாக்கா ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்துட்டாக்கா ஜவ்வரிசி வேகாது. நீங்கள் எவ்வளோ பாயசம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். ஒரு பங்கு ஜவ்வரிசிக்கு 1.5 பங்கு இல்லை 2 பங்கு சர்க்கரை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியை சேர்த்த போகிறேன். இதில் வந்து ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து முந்திரி நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். 7 கப் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கடலை மாவு 1 பங்கு, சர்க்கரை 2 பங்கு, பால் 1 பங்கு, தேங்காய் துருவல் 1 பங்கு, நெய் 1 பங்கு, எல்லாம் ஒன்றா போட்டு கிளறணும். எல்லாத்தையும் சைமல்டேனியஸாகவே போட்டுடலாம். ஒரே தரம் போட்டுட்டு கிளறினாக்கா போதும். இது எப்போவுமே ஸ்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இது கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 கப்பு தான் வரும். 7வது கப்பு வந்து நீங்கள் ஒன்றா கேஷ்யூ பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா எல்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். கடலை மாவு, சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி எல்லாம் சேர்ந்து இருக்கு. இப்போ நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் முந்திரியை பொடிச்சு போடுறேன்.
இந்த அளவுக்கு வரத்துக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நான் சிம்மில் வச்சு கிளறிட்டு இருக்கேன். இன்னும் பதம் வரல, நல்லா வாணலிக்கு ஒட்டாமல் வரணும். ஆல்மோஸ்ட் பதம் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கணும். வாணலிக்கு ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 தரம் கிளறினாக்கா பதம் வந்துடும். மைசூர் பாக்கு பர்ஃபி எல்லாம் கிளற போது எப்படி வாணலிக்கு ஒட்டாமல் வரும்போது எடுத்து தட்டில் போடுறோமோ அதே போல் தான் இதுவும். ரெடி ஆகிடுத்து. வாணலியிலேருந்து எடுத்து தட்டில் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி பீசஸ் ஆக்கலாம். கப் கேக் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமாக மைதா அப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மைதா, 1 கப் பால், 1 கப் சர்க்கரை, ஏலக்காய் பொடி கொஞ்சம். இந்த 3ஐயும் ஒன்றா கலந்துக்கணும். சர்க்கரை கொஞ்சம் கரையிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு அப்பம் பண்ணலாம். கரைச்ச மாவு இந்த பதத்தில் இருக்கும். நான் இதில் தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை. மைதா, சர்க்கரை, பாலோட கலவை தான் இது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்பம் போட்டால் தான் நல்லா வரும், இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள எல்லாம் வெந்திருக்கும். ட்ரெடிஷ்னலாக பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் பொங்கலுக்கு என்ன மெஷர் எடுத்துப்பேன்னா 1 மெஷர் பச்சரிசி, 1 மெஷர் பாசிப்பருப்பு, அதுக்கு 2.5 வெல்லம். நான் பாசிப்பருப்பையும் அரிசியும் கொஞ்சம் பால் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சிருவேன் முதல்ல. ஸோ கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிட முடியும் அந்த மாதிரி பண்ணுறதுனால. அப்புறம் உருளியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் சொன்ன மாதிரி 1 மெஷருக்கு 2.5 மெஷர் வெல்லம். 2 கூட போடலாம், 2.5 போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும், ரொம்ப தித்திப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு பாகு பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நல்ல வெல்லமாக இருந்தால் வடிகட்ட வேண்டாம், அப்படி இல்லைனாக்கா வெல்லத்தை வடிகட்டிக்கணும். இப்போது நான் அந்த வெள்ளைப்பாகில் 1 அழாக்கு அரிசி, 1 அழாக்கு பாசிப்பருப்பு, கொஞ்சம் பால் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுடலாம். ஜாதிக்காய் பவுடர் போடுறேன். பொங்கலுக்கு ஏலக்காய் விட ஜாதிக்காய் போட்டால் நல்ல டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் 1 சிட்டிகை பச்சை கற்பூரம், முந்திரி, திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அதோட. இப்போ இறக்கிட்டு நெய்யில் முந்திரி, திராட்சை, லவங்கமும் நான் போடுவேன், 1 லவங்கம் போடுவேன். அதை பொரித்து போடலாம். முந்திரி போட்டிருக்கேன், லவங்கமும் போட்டிருக்கேன். திராட்சை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா திராட்சை அதுக்கப்புறம் தீஞ்சிடும். திராட்சையும் சேர்க்குறேன். இப்போ இந்த பொங்கல் மேலே திராட்சை, முந்திரி, ஒரே 1 லவங்கம் போட்டிருக்கேன். பொங்கல் ரெடி ஆயிடுது. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தசரா நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாரும்
நவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடி அம்பாளோட அனுகிரகத்தை பெற்றுக்கலாம். வணக்கம்.